இந்த கொஸ்டினை பாருங்கள். தங்கள் சுயசரிதை எழுதி 2 முகலாய பேரரசுகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளை பொறுத்தவரை அக்பர் தெரியும். அக்பர் அவ்வளோ வரைக்கும் எழுதுறதில்லை. ஜஹாங்கீரும் அந்த இதில் வரமாட்டார். அவுரங்கசீப்பும் வரமாட்டார். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஈஸியாக ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய பாபர் சுயசரிதை எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அப்போ ஜஹாங்கீர் தான். 2 தான் சரியான எழுதியவர்கள். ஸ்கூல் புக்கில் போய் பார்க்குறப்ப என்ன இருக்குன்னு பார்ப்போம். மித்த எல்லாரை பற்றி இருக்குது, இதையும் இருக்குது, என்ன இருக்குது கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, அக்பர் நாமா எனும் நூலில் அக்பரின் வரலாற்றை அபுல் பாசல் தொகுத்து வழங்கினார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அயனி அக்பர் வேண்டுகோள் அக்பரை அதுக்கடுத்து அப்துல் ஹமீது லஹோரி, முகமது வாரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜகான் வாழ்க்கை வரலாறு. ஜஹாங்கீரை கொடுக்கல. பாதுஷா நாமா அயனி அக்பரின் முன்னாதாரமாக கொண்டு எழுதப்பட்டதாகும். அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு ஆட்சிக்காலி ஆலம்கீர் நாமா எனும் நூலை எழுதிய முகமது காசிம் இதே முறையை பின்பற்றினான். அப்போ என்ன கேட்டி அப்படின்னா, அவங்களுக்கு இந்த 3 பேரும் வேற ஆளுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கடுத்து வரக்கூடிய சில பாபருடைய சுயசரிதையான கானி கான் என்பவர் சுயசரிதை எழுதியர் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறது டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்டி அப்படின்னா, நம்மளுக்கு இதில் ஸ்கூல் புக்கில் தெரிய வருது.